ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓரெசுகி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஒரு லவ் அனிமே அப்படின்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. கமிட்டட்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் ரெண்டு பேருக்கும் கலந்த மாதிரியான ஒரு அனிமே தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் எண்டிங் வரைக்கும் பொறுமையாக பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரெசுகி ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 1. என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். அவள் ஏதோ சொல்றா, உனக்கு எப்படி அது தெரியும் நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா நான் ஒன்று அப்படின்னு அவள் ஏதோ சொல்றா. நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகுறான். என் லைஃப்ல ஒஸ்ட் டே நான் இதை தான் சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. என்னோட பேரு கிசராகி அமட்சுயோ, என்னோட நிக் நேம் ஜோரோ, நான் ஒரு ஆவரேஜ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. குட் மார்னிங் ஜோரோ அப்படின்னு ஒரு பொண்ணு முதுகிலேயே வந்து அடிக்கிறா. இவளோட பேரு ஹினடா ஆவி, இவளோட நிக் நேம் ஹிமாவாரி, சேர்ஃபுல் எனர்ஜெட்டிக்கான என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையாவா ஒட்டி பிடிக்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். வழக்கம் போல ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கறான். குட் மார்னிங் சன், எப்படி இருக்குன்னு ஹிமாவாரி கேட்கறா. குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றான். இவன் பேரு ஒகாட்டாயோ, பேஸ்பால் டீம் கேப்டனா இருக்கான். இவனோட நிக் நேம் சன் அண்ட் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க எப்பவும் ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் இருப்பீங்க போல அப்படின்னு சன் கேட்கவும், என்ன நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு ஹிமாவாரி சொல்றா. நீங்க மாறாம இப்படியே இருங்கன்னு சன் சொல்லவும், சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா இருக்கோம், எதுவும் மாறக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹிமாவாரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, ஜோரோ நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் போலன்னு சன் சொல்லவும், என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். மனசெல்லாம் நீயா தான் புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் புரியல. இப்போ ஈவினிங் ஸ்கூல் முடியுது, பேஸ்பால் பிராக்டிஸ்க்கு போறேன்னு சன் சொல்லவும், இன்னும் நீ இதை விடலையா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த வருஷம் வர ரீஜனல் சாம்பியன்ஸ்ல கண்டிப்பா நான் கலந்துக்கிடணும், நீயும் ஸ்டூடெண்ட் கவுன்சில நல்லா வேலை பாரு அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோவை தேடி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அங்க வந்து நிக்கிறா. இந்த அழகான பொண்ணையா எங்க வந்திருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகினோ சாகுரா, நிக் நேம் காஸ்மோஸ், என்னோட ஒரு வயசு மூத்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் செக்ரட்டரியை கூட்டிட்டு போக தான் இங்க வந்தனவா சொல்லவும், பிரசிடென்ட்டே உன்னை கூப்பிட வந்திருக்காங்க, நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சன் சொல்லவும், காஸ்மோஸ் வந்திருக்கத பார்த்துட்டு ஹிமாவாரி டென்ஷன் ஆகுறா. நீங்க ஏன் இங்க வந்த காஸ்மோஸ் அப்படின்னு ஹிமாவாரி கேட்கவும், எனக்கு தேவையானவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஹிமாவாரி டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ரெண்டு பொண்ணுங்க ஒரே நேரத்துல இருந்தா இப்படிதான். சரி நீ பாத்துக்கோ, நான் பிராக்டிஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. ஹிமாவாரிக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு காஸ்மோஸ் யோசிக்கிறா. போற வழியில இது ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துருந்தேன், சரி மண்டே பார்க்கலாம் நம்ம ஹீரோ கிளம்ப போகவும், ஜோரோ ஒரு நிமிஷம், நாளைக்கு சாட்டர்டே நீ ஃப்ரீயா, நம்ம வெளியே போலாமான்னு காஸ்மோஸ் கேட்கவும், நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டே ஷாக் ஆகலாம். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்ல போலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப காலையில 10 மணிக்கு கிளாக் டவர் ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கறதையும் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறா. பிரசிடென்ட் காஸ்மோஸ் கூட டேட்டிங்கா நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். ஹிமாவாரி மெசேஜ் பண்ணி நாளைக்கு வெளியே போலாமா அப்படின்னு கேட்கவும், நாளைக்கு நான் பிஸி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சண்டே போலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்போ சாட்டர்டே காமிக்கிறாங்க. பிரசிடென்ட் காஸ்மோஸ் கூட நம்ம ஹீரோ டேட்டிங் போக ரெடியா இருக்கிறான். அவ கியூட்டான அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்கா, வியர்டா இருக்கான்னு கேட்கவோ, இல்ல அழகா இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேட்டிங் போற லவர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இவங்க எல்லாமே பண்றாங்க. ஷாப்பிங், காஃபி, பார்க்கு, அப்புறமா நம்ம ஹீரோக்காக அவளே கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எனக்காக லஞ்ச் செஞ்சு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பெஞ்ச்ல போய் உட்காந்துட்டு, என் பக்கத்துல வந்து கொஞ்சம் உட்காரியா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவை போய் உட்காருதான். ஆக்சுவலி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை பத்தி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ஆனா ஒவ்வொரு நாள் நான் அவனை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் லவ் பண்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகாவை தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சது போன வருஷம் நடந்த பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான். தோத்து போனதுக்கு அப்புறமா ஒரு டீம் கேப்டனா ஓகா எல்லாத்தையும் சேர பண்ணிட்டு இருந்தான். அவன் ஸ்மைல் பண்றது உண்மை இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி ஈஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியா வெயிட்டிங் ரூமுக்கு போனேன். அவன் செவுத்துல தலையை முட்டிட்டு அழுதுட்டு இருந்தான். அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அவன் கிட்ட என்னால பேசக்கூட முடியல. நீ தான் எங்களை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறா. எனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ், மண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ அடுத்த நாள் சண்டே, ஹிமாவாரி கூட நம்ம ஹீரோ வெளியே போயிருக்கான். ஜோரோ உனக்கு என்னாச்சு, நீ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கவும், ஹிமாவாரி பவர் இது எனர்ஜியை ஏத்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிக்கிறா. என்ன பண்ற எல்லாரும் நம்மள பாக்குறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் ஹிமாவாரியாச்சும் என் கூட இருக்கால நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். என்ன சேரப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஹிமாவாரி கூட ஹாப்பியா ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா இவங்க பார்க்குக்கு வராங்க. இன்னைக்கு உன் கூட நல்லா என்ஜாய் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும், ஒரு நிமிஷம் உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பெஞ்சில் போய் அவ உட்காந்துட்டு என் பக்கத்துல வந்து உட்காரியானவா கேட்கறா. ஆக்சுவலி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை பத்தி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது, நான் டெய்லியும் அவனை பாக்குறது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லவும், என்னடா நேத்து வந்து அதே டைலாக் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
நான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சன்னை லவ் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும் தேஜாவு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாமே போன வருஷம் ரீஜனல் பேஸ்மெண்ட் டோர்னமெண்ட்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லவும் உனக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தோத்ததுக்கு அப்புறமா அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் அவன் சேர பண்ணா. ஆனா அதான் அவன் உண்மையான ஃபீலிங் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியா வெயிட்டிங் ரூமுக்கு போனேன்னு சொல்லுவோம். நீ பெஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். செவத்துல தலையை மூட்டிட்டு அவன் அழுதுட்டு இருந்தான். அப்பதான் எனக்கு அவன் மேல லவ் வந்து மிடில் ஸ்கூல்ல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆனா என்னால அவன் கிட்ட பேசக்கூட முடியல. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பண்ண மாட்டியா அப்படின்னு வா கேட்கவும் இவா கண்ணும் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ், மண்டே பார்க்கலாம் அப்படின்ட்டு வா கிளம்புறா. என்னால இதை நம்ப முடியல. இந்த அனிமேவோட மெயின் கேரக்டர் நான் தான் நினைச்சேன். எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எல்லாமே நல்லா தானே பண்ணாங்க. கூட என்ன லவ் பண்ற மாதிரியே தானே எல்லாத்தையும் பண்ணாங்க. கடைசியில எப்படி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்ணாங்க. பேஸ்பால்ல அந்த பையன் தோத்து போனதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? ஒருவேளை இது ஒரு ரிவெஞ்ச் அனிமேவா இருக்குமோ? ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் அவனை லவ் பண்றாங்க. ஒருத்தனை தான் அவன் ஏத்துப்பான். எனக்கும் சான்ஸ் இருக்கு. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா மேபி அதுல யாராச்சும் ஒருத்தர் என்ன சூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேரு கிமராகி அமட்சுயா. நான் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர். ஹை ஜெரோ, குட் மார்னிங் அப்படின்னு நம்ம வந்து அடிக்கிறா. வலிக்குது டி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இது ஹீனட்டா ஆவி நிக் நேம் ஹீமாவாரி இன்னசென்ட்டா நடிச்ச இத்தனை நாள் ஏமாத்தின ஒரு சைல்ட்ஹுட் பிச் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நேத்து நீ கேட்ட விஷயம் அதுல நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமையே பிரசிடென்ட் காஸ்மோஸை இதே தான் கேட்டாங்கன்னு சொல்லவும் நினைச்சான் வாயா எதிரியா இருக்குன்னு சொல்லவும் இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அன்னைக்கு ஒன்ன பார்க்க வந்த சாக்லாவா சன் கிட்ட தான் பேச வந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் அடிப்பாவிகளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவங்க ரெண்டு பேர் சைடு தான், ஸோ ரெண்டு பேருக்குமே தான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஹெல்ப் பண்றதுல ரொம்பவும் தேங்க்ஸ். நம்ம கட்டி பிடிக்கவும் லவ் பண்ணாத ஒரு பையனை கட்டி பிடிச்சா என்ன பிடிக்கலனா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஏன்னா எப்பவும் ஹீமாவரி கூட தானே வருவா அப்படின்னு சன் கேட்கவும் எப்பவும் ஒன்னாவே இருக்க முடியுமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் இப்ப அப்படியே கேஷுவலா வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறேன்னு சொல்லவும் அடிப்பாவி நேச்சுரலா நடின்னு சொன்னா டைலாகியே ஒப்பிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கன்னு ஹீமாவரி சொல்லவும் அடிப்பாவி அது ஏன் டைலாக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர்ந்தன்னு சன் கேட்கவும் ஜோரோ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கண் கலங்குறா. எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருந்தது அதை தான் சொல்றான்னு சொல்லவும் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்குன்னு போற அப்படின்னு கத்துறா. காலையிலேயே நீங்க ரெண்டு பேரும் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சன் கேட்கறான். சரி எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவளுக்கு போய் ஒரு பிளான போட்டு கொடுத்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு போறான். ஆக்கினோ சாகுரா நிக் நேம் காஸ் அழக வச்சு என் பியூரான ஹார்ட்டை எடுத்த ஒரு ஈவிலவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹிமாவரியும் அதே ஹெல்ப் கேட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. உனக்கும் தெரியுமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என் சைடு இல்லையானவா கேட்கறா. ரெண்டு சைடும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட பேச உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கையை பிடிக்கணும். வேற ஒருத்தனை லவ் பண்ணு தெரிஞ்ச அப்புறம் நீ கையை பிடிச்சா என்ன காலை பிடிச்சா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஓகே உன்னை இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு சாரின்னு சொல்லவும் என்ன விஷயம் பிரசிடென்ட் ஆக்கினோம் நம்ம கேட்கறான். சொல்லி கொடுத்த மாதிரி பேஸ்பால் பட்ஜெட்டை பத்தி பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துட்டால நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சன் கேட்கவும் ஹீரோ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு திரும்புறா. ஜூனியர் கூட ஃப்ரெண்டா இருந்து அவங்க கிளாஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்க. உண்மையிலேயே நீங்க சூப்பர் நம்ம ஹீரோ சொல்லவும் ஜோரோ திடீர்னு ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம பிளான மாத்திர அப்படின்னு சொல்லி கேட்கவோ வாயம் மூடுறி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கு தான் கேட்டீங்களா? அப்போ ஓகே பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்ம சொல்றோம். இப்போ லஞ்ச் டைம் வரவோ ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். லஞ்ச் பிரேக்லயாச்சும் என்ன ஃப்ரீயா விடுங்கடி அப்படின்னு நம்ம ஹீரோ லைப்ரரி போயிருந்தான். இங்க தான் யாரும் வர மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வர. ஹாய் ஷான்சகன், இவளோட பேரு ஷான்சகன் சுமிரேகோ, நிக் நேம் பான்சி. புக்கு படிக்கிற அமைதியான ஒரு பொண்ணு, ஆனா என் கிட்ட மட்டும் ரொம்பவே மோசமா நடந்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லவும் நான் டயர்டா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேர் லவ்க்கு ஹெல்ப் பண்றதுனாலயா அப்படின்னு கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு வர வழி இல்லைன்னு நினைக்கிறேன். உன் சீக்கிரட்டை உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகா கிட்ட சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்கறா. உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நாளாவே நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவும் நல்லா பேசுற, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். சீக்ரெட் வெளியே போனா பரவாயில்லையா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா அந்த பெஞ்ச் அங்க இருக்குது. திரும்பவும் இந்த பெஞ்சா இது எப்படி இங்க வந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபாஸ்டா டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா எனக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். என் கிட்ட வந்து உட்காருன்னு சொல்றா. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். புரிஞ்சு போச்சு, இது அதே சீன் தான். என் ஃப்ரெண்டு சன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனை பார்த்தாலே என் ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்குது, ஆனா டெய்லி அவனை பாக்குறது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் சன் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். லவ் பண்றது ஒன்னதான் ஜோரா அப்படின்னு சொல்லவும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், அதுவோ இவா என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ பேசுற விதமே எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவா ஏன் என்ன லவ் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஹைட் அப்படின்னு அந்த புக்கு காமிக்கிறா. உனக்கு இந்த என்ன பிடிச்சிருக்கா, நீ ஒரு பைத்தியம்னு சொல்லவும் நம்ம ஹீரோவாவா அடிக்கிறா. எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு ஜோரோ அப்படின்னு சொல்லவும் சரி என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவன் கூட டேட்டிங்லாம் வர முடியாதுன்னு சொல்லவும் நானும் அதை எதிர்பார்க்கலன்னு சொல்றா. என்ன லவ் பண்றேன்னு அப்ப சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா லவ் பண்றேன் ரொம்பவும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா போதுன்னு சொல்லவும் அதை நீ கேட்கிற ஹெல்ப்பை பொறுத்து நம்ம ஹீரோ சொல்றான். டெய்லியும் லஞ்ச் டைம் இங்க வரையான்னு கேட்கவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை நான் ஏத்துக்க மாட்டேன், யாருமே இங்க வரமாட்டாங்க, நமக்குன்னு ஒரு சீக்ரெட் லவ் ஸ்பாட் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறா. யாரும் வந்து பார்க்க போறதில்ல, அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்போ ஓகேன்னு சொல்றா. இந்த சோடா புட்டிக்கிட்டயா நான் மாட்டிக்க
மாட்டிக்கிட்டணும் நம்ம ஹீரோ யோசிக்கவும் கூட நான் சேர போற நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பான்சி சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரிஜினல் அனிமேவை பார்க்கும்போது காமெடி வேற லெவல்ல இருக்கும். நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல அதே ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்தனான்னு தெரியல. கடைசியா வந்து அந்த பான்சி லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணியுமே நம்ம ஹீரோக்கு எதுக்காக அவளை பிடிக்கலன்னா நம்ம ஹீரோவா மிரட்டி தான் நம்ம ஹீரோவையா அவ பேச வைக்கிறா. அண்ட் கண்ணாடி போட்டு பாக்குறதுக்கு அவ அழகா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புக்ல கதை எழுதி அது ஃபேமஸ் ஆன மாதிரி தெரியுது. ஹைட் அப்படிங்கிற நேம்ல தான் நம்ம ஹீரோ அந்த புக் எழுதியிருக்கான். அந்த ஆத்தரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பான்சி மென்ஷன் பண்றா. கதை செம காமெடியா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.